மகாராஷ்டிராவில் இந்துக்கு ஓட்டு வங்கி உருவாகி இந்துக்களுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து திமுக அந்த காங்கிரஸ் கூட்டணியே சாட்சி விட்டாங்க, பாஜக அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க அப்படிங்கிறது. அதே சூழ்நிலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இல்லை. அங்கே இன்னமும் இந்துக்களுக்கு விழிப்புணர்வு கம்மி தான். எல்லா மாநிலங்களையும் அதை போய் வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. ஜார்க்கண்டில் கொஞ்சம் கம்மி தான். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, படிப்பறிவு, மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு காரணமாக இருக்குது. வருங்காலத்தில் அங்கேயும் வந்துடும், அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ன ஆகும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கல்வி அறிவில் நமக்கு நம்ம ஒன்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் மாதிரி பின்தங்கிய மாநிலம் கிடையாது, முன்னேறிய மாநிலம். இந்துக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்குது, அதுக்கு தெரியுது. அது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்து ஓட்டு வங்கியினால தான் பாஜக 11.5% ஓட்டு வாங்கிச்சு, பாஜக அணி 18% ஓட்டு வாங்கிச்சுங்கிறது. எல்லா இதுவுமே இந்து ஓட்டு வங்கியை வச்சு தான் அது வந்துச்சு. அது இப்போ அதிகமாகுது. வரக்கூடிய தேர்தலில் இன்னும் 10% ஓட்டு பாஜக அணிக்கு அதிகமாக வந்தாலே ஆட்சி பிடிச்சிருவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அணிகள் நிலவரப்படி பார்த்தா ஆட்சியை பிடிக்கும், பாஜக தலைமையிலேயே ஆட்சியை பிடிக்கும். அதிமுக கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிச்சிரும். அதை நோக்கி தான் அந்த மனநிலை, மக்களுடைய மனநிலை, இந்துக்களுடைய மனநிலை இருக்குது. இதை நம்ம சரியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு இந்துக்களும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை செய்யணும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை உறுதியில் கையெழுத்து போட படிக்கிற மாதிரி ஆகி போயிடும். கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தை விட்டு கிறிஸ்தவனாக வாழக்கூடிய சூழ்நிலையை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே மது, அப்புறம் போதைப் பொருள், இதனுடைய தாக்கத்தில் இருந்து நம்ம மீட்கவே முடியாது. எல்லா சந்து பொந்துலையும் கொண்டு சேர்த்துட்டாங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தின் சார்பாக. அதனால் அதில் இருந்து நம்ம மீட்கணும்னா கூட மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் நடக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி யோசித்தா கூட திமுகவில் உள்ள குறிப்பாக இந்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னு அப்படி நினச்சி அதுக்காக வேண்டியாவது கண்டிப்பாக திமுக கூட்டணி விட்டு வெளியே பாஜக அணிக்கு ஓட்டு போடணும், அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும். ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் பாஜக வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. இதுவரைக்கும் வரலாற்றில் இடம்பெறாத அளவுக்கு பாஜக அணி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. அதே சமயத்தில் ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி, அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அந்த கூட்டணி ஆட்சியை தக்க வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு விஷயந்தான் நம்ம இந்த சுருக்கமாக நம்ம ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரெண்டு செய்தியும் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். மகாராஷ்டிராவுக்கு வாங்க. மகாராஷ்டிராவில் மொத்தம் இடம் 288, மொத்த இடங்கள் 288. இதுக்கு 145 சீட்டு எந்த அணி வெற்றி பெறுதோ இல்லை எந்த கட்சி வெற்றி பெறுதோ அது ஆட்சியை பிடிக்குங்கிறது நிலவரம். இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் படி இன்னும் முழுக்க அறிவிக்கலை. நாம் ஒரு 12:30 மணி நிலவரம்னு நீங்கள் எடுத்துடுங்க. பகல் 12:30 மணி நிலவரப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம், பெரிய அளவில் மாற்றம் வராது. ஏன்னா இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக அணிக்கு இந்த நேரத்தின் நிலவரப்படி 220 இடங்களில் லீடிங்கில் அவங்க போயிட்டுருக்காங்க முன்னணியில். 220 இடம் அப்படிங்கிறது நமக்கு தேவை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, மெஜாரிட்டிக்கு தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 145 தான். அப்போ அதுக்கு ரொம்ப தாண்டி எங்கேயோ எல்லையை தாண்டி போயிட்டாங்க. அதில் என்ன எப்படி பார்த்தாலும் நீங்கள் 1-2 சீட்டு குறைஞ்சா கூட கண்டிப்பாக 215 அதுக்கு மேற்பட்ட இடங்களில் தான் இறுதி ரிசல்ட் வரும்போது பாஜக அணி வெற்றி பெற்றிருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் பாஜக 127 இடங்களில் முன்னிலை வகித்து போயிட்டே இருக்கு. 127 மொத்தம் போட்டியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 இடத்துல போட்டியிட்ட பாஜக மகாராஷ்டிராவில் 127 இடத்துல முன்னிலை வகித்து இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாஜக அணியில் உள்ள சிண்டே தலைமையிலான, அதுதான் ஒரிஜினலான சிவசேனா, அங்கீகரிக்கப்பட்ட சிவசேனா, அந்த கட்சி 81 இடங்களில் போட்டியிட்டது. இப்போ அது 56 இடங்களில் லீடிங்கில் முன்னணியில் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான கட்சி பாஜக அணியில் திரு அஜித் பவார் அவர்கள் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ். இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இவர் யார் அப்படின்னா சரத்பவாருடைய மருமகன். சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸை உடைச்சி தனியாக வந்தவர் தான் இவர். அதனால் அது ஒரு சின்ன பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க. அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை இதுதான். அவர் 59 இடங்களில் அந்த அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் போட்டியிட்டது. அதில் 36 இடங்கள்ல அவங்க லீடிங்கில் முன்னிலையில் அவங்க போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்தத்தில் 57 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி மொத்தத்தில் 57 இடங்களில் தான் முன்னிலை வகித்து வந்துட்டு இருக்காங்க. அதில் காங்கிரஸ் 101 இடங்களில் அவங்க போட்டியிட்டாங்க.
அதில் வந்து லீடிங் அதாவது முன்னிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இடத்துல தான் முன்னிலை. ஒரு சமயத்தில் மகாராஷ்டிராவில் ஆளுங்கட்சி காங்கிரஸ், நம்புங்கள். அதனுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்துடுங்க. 18 இடங்களில் தான். எத்தனை இடத்துக்கு? 288 இடங்களுக்கு இடங்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய தேசிய கட்சி, ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி கழுதை தேஞ்சி கட்டரம்பாயி அப்புறம் இப்போ சிற்றரும்பாயி வெறும் 18 இடங்களில் லீடிங். அது இன்னும் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் போது இன்னும் இதில் என்ன மாற்றம் இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி வந்து பால் தாக்கரே அவர்களால் அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி பால் தாக்கரேனுடைய கொள்கை, அதனுடைய சித்தாந்தம் அனைத்துக்கும் எதிராக தேசியவாதம், தேசிய இந்துத்துவா இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே போய் நான் வந்து செக்குலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவருடைய கட்சி போட்டியிட்ட இடம் வந்து 95. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி போட்டியிட்டது 95 இடம். இப்போ அது அப்படியே வந்து ஒரு 18 இடத்துல முன்னிலையில் இருக்குது. 18. அது எப்படி காங்கிரஸ் 18, அதேமாதிரி இவங்களும் ஒரு 18 இடத்துல இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்னு நின்னது வந்து பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் அவர்கள். அவருடைய கட்சி வந்து அவருடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 86 இடங்களில் போட்டியிட்டது. அது வந்து இப்போ 15 இடங்களில் சுருங்கி போய் இருக்குது. 15 இடங்களில் முன்னிலையில் இப்போ இருக்குது. இறுதி முடிவு வரும்போது 1-2 கூட குறையலாம். இது வந்து நிலவரம். இதில் வந்து 2-3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து அஜித் பவார் தலைமையிலான, அதாவது சரத்பவார் அவர்களுடைய மருமகன் இருக்கார்ல, அவர் தான் வந்து தேசியவாத காங்கிரஸை வந்து அவருடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சரத்பவார் அவர்களை வந்து நிராகரித்து விட்டார்கள்ங்கிறத ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவை தான் மக்கள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் பால் தாக்கரேயினுடைய மகன் உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்யா தாக்கரே, இவங்களெல்லாம் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இதை விட கொடுமை என்னன்னா, அதாவது பால் தாக்கரேனுடைய பேரன் ஆதித்யா தாக்கரே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஓர்லி அப்படிங்கிற தொகுதியில் இப்போ பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கார். யார்கிட்ட அப்படின்னா ஷிண்டே இருக்கார் பாத்துங்க, அவருடைய தலைமையிலான சிவசேனா கட்சி வேட்பாளர்கிட்ட அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சு போயிட்டு இருக்காரு. அநேகமாக அவர் தோத்து போயிடுவார்னு சொல்கிறாங்க. சரி, எதுவோ நடக்கட்டும். அந்த சூழ்நிலை எப்படி போகுதுன்னு பார்த்துருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பேரன் இருக்கார், உதயநிதி. அங்கே வந்து எப்படி ஆதித்ய தாக்கரேன்னு இருக்காரு, அதே மாதிரி இங்கே வந்து உதயநிதி சின்னமேளம்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு வரக்கூடிய தேர்தலில் என்ன ஆகுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து இன்னும் சில தகவல்களை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணோம். 2019 இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து 2019. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்பவும் பாஜக தான் பெரிய அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி பாஜக தான். 105 இடங்களோட பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது இருந்தது. அப்போ கூட்டணியில் யார் இருந்தாங்க அப்படின்னா சிவசேனா கூட்டணியில் இருந்துச்சு. அதாவது சிவசேனா எந்த சேதாரமும் இல்லாமல் பால் தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சிவசேனா அப்படியே வந்து தொடர்ந்து பாஜக அணியில் இருந்து அது ஒரு இயற்கையான கூட்டணி. எல்லாமே தேசியவாதம், 2 கட்சியுமே வந்து இந்துத்துவா இதை முன்னிலைப்படுத்தி போகக்கூடிய கட்சியாக இருந்தது. அதுக்கு வந்து அந்த கட்சி வந்து கூட்டணியில் நின்று 56 இடங்களில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அஜித் பவார் இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, இவர் காங்கிரஸ். அஜித் பவார்னா அதாவது சரத்பவார் அவங்களுடைய அந்த தேசியவாத காங்கிரஸ் 54 இடங்களில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து 44 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இது வந்து 2019 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நிலவரம். என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ் இந்த சரத்பவார் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேண்டாத வேலையை பார்த்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து 105 இடத்துல வெற்றி பெற்றது யார்? பாஜக. அப்போ வந்து ஒரு கூட்டணியில் 105 இடத்துல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி 105 இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜகன்னா முதலமைச்சர் வந்து பாஜக அணியில் கொடுக்கறது தான் நியாயம், அப்படி தானே? அதே மாதிரி வந்து அதில் 2வது இடத்துல அதை கூட்டணி கட்சியாக இருந்த சிவசேனா 56 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. தேவை 145. இப்போ 145க்கு வந்து தேவை இருக்க இல்லையோ, கூட்டணியில் ஏற்கனவே இருந்துட்டீங்க. அதில் பாஜக வந்து எப்போவுமே வந்து அந்த பெருந்தன்மையாக நடக்கக்கூடியவங்க தான். அப்போ உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி நீங்கள் அந்த ஆட்சியை நீங்கள் தொடர்ந்துருந்தீங்கன்னா இந்த 5 வருஷமும் கரெக்டாக வந்திருப்பீங்க. இப்போ கூட அதே மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருக்கும், அப்படி தானே? ஒரு பெருந்தன்மையான அரசியலாக இருந்திருக்கும். பாஜக எல்லா இடமும் பெருந்தன்மையாக தான் இருக்கும். நீங்கள் ஊபியில் இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாயாவதி அவர்களை வந்து நீங்கள் 2 வருஷம் நாங்கள் 2 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்ணாங்க. கடைசியில் அது 2 வருஷம் அவங்க அந்த அம்மா முழுமையான ஆட்சியை முடிச்சுக்கிட்டு அப்படியே முதுகில் ஏறி ஒரு மிதிச்சுட்டு அது போயிட்டு. காஷ்மீரில் இதே மாதிரி வந்து முகபூமா முக்தி இதே வேலையை தான் பார்த்தாங்க. கர்நாடகத்திலும் இதே மாதிரி தான் நடந்துச்சு சம்பவம்.
அதுக்கு பிறகு அது இப்போ வேற மாதிரி வந்திருக்குன்னு வச்சிருங்க. அங்கே வந்து நம்ம குமாரசாமி தேவகவுடா அவருடைய பையனும் இதே மாதிரி முதலமைச்சரெல்லாம் இருந்தார். அப்புறம் பின்னாடி வந்து முதுகில் குத்திட்டு போனார். அப்புறம் பழையபடி இப்போ திருந்தி வந்திருக்காரு. சரி இருக்கட்டும், இது வந்து நிலவரம். ஆனால் இந்த 3 சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பெருந்தன்மையான ஒரு இதில் தான் இருந்துச்சு. அவங்க நேர்மையான ஒரு அரசியலை தான் முன்னெடுத்தாங்க. மகாராஷ்டிராவிலையும் நேர்மையான அரசியலை முன்னெடுத்து அந்த மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, என்ன இருந்தாலும் ஒரு இந்துத்துவ சிங்கம் பால் தாக்கரே அவர்களுடைய மரியாதையெல்லாம் பின்பற்றி அவருடைய வழித்தோன்றல் அப்படிங்கிறனால உத்தவ் தாக்கரே இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா அவருக்கு பையனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நல்ல மரியாதை கொடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அமித்ஷா அவர்கள் நல்ல மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் இவங்க மரியாதையை காப்பாற்றவில்லை. விளைவு என்னாச்சுது? அப்படியே அதே சிவசேனாவை மக்களும் ஏற்றுக்கலையே. இப்போ அதை உடைச்சாங்கன்னு தான் நீங்கள் எடுத்துக்கிடுங்களா. அதை உடைச்சாங்க. அரசியலில் நீங்கள் தானே கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்கள் எதிராளி வந்து என்ன மாதிரி நீங்கள் ஆயுதத்தை எடுக்கணும் நம்ம கற்றுக் கொடுக்கறதே அவங்க தானே கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் பெருந்தன்மையான அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை நீங்கள் வந்து நிராகரிச்சிங்க, உதாசீனப்படுத்தினீங்க. அப்படியே வந்து உங்கள் கட்சி 2ஆக உடைஞ்சது. விளைவு என்ன ஆகி போச்சுது? இதுக்கு அதை மாதிரி நீங்கள் வந்து இதை மாதிரி இந்த அணியிலேருந்து வெற்றி பெற்று அப்படியே ஜம்ப் பண்ணி எதிரணிக்கு போகிறது எவ்வளோ கேவலமான வேலை. அது எதிரணியில் போய் நிற்கிறது சரியா? இது ஏதோ சூழ்நிலையில் 2 கட்சி, காங்கிரஸ் ஒன்று இருக்குது, பாஜக அந்த பக்கம் பெரிய கட்சியாக இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு கட்சி இந்த கூட்டணியில் அந்த கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு ஒரு 2 சீட்டு வந்து துண்டு விழுது. அதுக்கு 2 சுயேட்சையை ஆதரிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த அணியில் இருந்ததுல 2 பேர் போய் அங்கே அந்த மாதிரி ஆதரிச்சது தப்பு. இருந்தாலும் வந்து சின்னதாக ஏற்றுக்கலாம். அவங்க சிறு கட்சிகள், அதே மாதிரி ஒரு சின்ன சுயேட்சைகள் இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. ஏதோ 2ல் ஏதோ ஒரு கட்சியை ஆதரிச்சாங்க அப்படின்னா இது கடந்த காலத்தில் நம்ம பார்ப்போம். அதை பெரிய தவறாக நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு கூட்டணியில் இருந்து நீங்கள் தேர்தலை சந்தித்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற பிறகு அப்படியே இன்னொரு எதிர் கூட்டணிக்கு போகிறதுங்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனம். அதுக்கு தான் இப்போ குஜராத்தில் சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க. அப்படி தான் மகாராஷ்டிராவில் மக்கள் சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க. இந்த சந்தர்ப்பவாத அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு துவைச்சி எடுத்து இந்த வாட்டி காலி பண்ணிட்டாங்க. பாருங்க, அதாவது பால் தாக்கரேனுடைய வாரிசை நிராகரிச்சிட்டாங்க சிவசேனா. பால் தாக்கரேனுடைய வாரிசு பேரனை இன்னைக்கு தோக்கடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்கார். வெற்றி பெறட்டும், நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம். என்ன இருந்தாலும் பால் தாக்கரேனுடைய பேரன் அவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடைசியில் வெற்றி பெற்றார்னா சந்தோஷப்பட்டுருவோம். ஆனால் உண்மையிலேயே வந்து மக்கள் அந்த அளவுக்கு உங்களை அதே தொகுதியில் வந்து சிண்டேனுடைய வேட்பாளர் அவர் தான் ஒரிஜினல் சிவசேனான்னு ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்போ நீங்களுடைய நடவடிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கார மனசில் இருந்து வெளியேறிட்டீங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வச்சுக்கணும். இதில் இன்னொரு டேட்டாவையும் நம்ம பார்க்கணும். டேட்டாவையும் சும்மா ஒரு சின்ன அனலைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஜூன் மாதம் தான் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவெல்லாம் வந்துச்சு. இதே மாநிலத்தில் தான் இதே மாதிரியான கூட்டணியில் தான் இருந்தாங்க. அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து வெறும் 9 இடத்துல தான் வெற்றி பெற்றுச்சு. அங்கே வந்து 48 இடம். மகாராஷ்டிரா வந்து 48 எம்பி தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாநிலம். அங்கே வந்து 9 இடங்களில் தான் வந்து பாஜக வெற்றி பெற்றது. சிண்டே அப்போவே கூட தானே இருக்கார். சிண்டேக்கு வந்து 7 தொகுதி தான் கிடச்சிது சிவசேனாவுக்கு. அதே மாதிரி அஜித் பவாருக்கு வந்து 8 தொகுதி கிடச்சிது. மொத்தத்தில் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 24 தான் வந்துச்சு. அப்போ 48ல் சரி பாதி தான் பாஜக அணிக்கு கிடச்சிது. இதுதான் பாஜக வந்து மேலே, அதாவது மத்தியில் வந்து பெரும்பான்மை கிடைக்காம போனதுக்கு ஒன்று வந்து மகாராஷ்டிரா, இன்னொன்று உத்தரப்பிரதேசம். 2 மாநிலங்கள்லேயும் வந்து அதிகமான இடங்களில் பாஜக அணி வெற்றி பெறாமல் போனதுனால பெரும்பான்மையே கிடைக்காம போச்சு. சரியா? இதை நீங்கள் கொஞ்சம் யோசனையில் வச்சுடுங்க. அப்படியே நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அணினா பாஜக சிவசேனா, பழைய சிவசேனா, இந்த அணி நின்று 2019 பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிருப்பாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு வந்து 23 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கும். அதுக்கு முந்தின 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 இடத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்கும். அப்படியே ஸ்டார்டிங் அப்படியே நின்றுருக்கும். அப்படியே அதே மாதிரி சிவசேனா வந்து 18 இடத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல் 2019, 14 2 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 18 இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த கூட்டணியினுடைய ஓட்டு அந்த சீட்டை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 42 வந்திருக்கும். அப்போ 48க்கு 42ங்கிறது மத்தியில் பாஜக அணி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்சுது. சரியா? 2014லையும் அது அமைஞ்சது, 2019லையும் அமைஞ்சது. இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதை நீங்கள் பார்க்கணும். அங்கே இருந்து அந்த இந்துத்துவ சித்தாந்தம் வந்து பால் தாக்கரே அவர்கள் காலத்தில் இருந்து அங்கே உருவானது. அது வந்து போக போக அதிகமாயிட்டே வந்துச்சு. ஓரளவுக்கு அங்கே நல்லாவே இந்துத்துவ ஓட்டு வங்கி உருவாயிட்டு ஏற்கனவே ஓரளவுக்கு. ஆனால் இந்த தேர்தலை, அது குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப அதிகமாகவே உருவாயிட்டு.
அதுதான் அந்த இடத்துல தான் நான் இதை சொல்ல வரேன். அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து 13 இடத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி அது சரத்பவார் தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் 8 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அவங்க 9 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையை அவங்களுக்கு கொடுத்துச்சு. பாஜக அணி வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அதாவது 24ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பாதி வந்ததுனால இந்த மாதிரி ஒரு பெரிய மோசமான நிலைமையை மத்தியில் உருவாக்குறதுக்கு காரணமாக மகாராஷ்டிரா பாராளுமன்ற தேர்தல் அமைஞ்சுது. இப்போ நீங்கள் இந்த தேர்தலை நீங்கள் பார்க்கும்போது இது அப்படியே நிறைய தலைகீழ இருக்குது. இந்த ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 220 இடங்களில் பாஜக அணி வந்து முன்னிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. அது அதேமாதிரி பாஜக தனிச்சே 127 இடத்துல முன்னிலையில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் 1-2 கூட குறைய வரும்னு வச்சுருங்க. அது இறுதி முடிவு வரும்போது மாறுதலுக்கு உட்பட்டது தான். இருந்தாலும் 127ங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. பாஜக போட்டியிட்டதே 149 தான். அதில் 127 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த மக்கள் வந்து கொடுத்துருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனால் பாஜக அணி தான் அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறங்கிறத எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் இப்போ கடந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். கண்டிப்பாக அது என்னமே அவர் துணை முதலமைச்சர் இல்லை அவங்க கட்சியில் உள்ளவங்க துணை முதலமைச்சராக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு. பாஜக இதில் இருந்து தான் முதலமைச்சர் அநேகமாக பட்னாவிஸ் வந்து அங்கே வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு. இவர்களுடைய சூழ்நிலை வந்து அதை தான் சொல்லுது. ஏன்னா 127 இடத்துல வெற்றி பெற்றாங்க. கூட்டணி இருக்காங்க. கூட்டணிக்கு வந்து துணை முதலமைச்சர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அங்கே முதலமைச்சராக வருவார். இது வந்து அங்கே உள்ள சூழ்நிலையாக இருக்குது. இந்த அளவுக்கு அங்கே வந்து இந்து ஓட்டு வங்கி இதை வந்து நான் சொல்லலைங்க. நான் இந்து ஓட்டு வங்கி வந்துட்டு அப்படிங்கிறத நான் சொல்லலை. இங்கே தமிழகத்தில் உள்ள காலையிலேருந்து நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான கருத்து சொன்ன அத்தனை பேருமே புலம்பி அழுது கமறிட்டாங்க. அப்படியே அது வந்து அங்கே மதவெறியை தூண்டி விட்டார்கள். அதனால வந்து இந்துக்கள் ஓட்டு வந்து பொலரைஸ் ஆயிட்டு, அது பொலரைஸ் ஆனாலே வெற்றி பெற்று. அதனால என்ன தப்பு இருக்கு? அதனால என்ன தப்புங்க இருக்கு? நீங்க எல்லாம் எப்படிங்க ஜேர்னலிஸ்ட்னு சொல்றீங்க? இல்லைன்னா எப்படி நீங்க நேர்மையாக அணுகிறீங்க? இல்லை கேட்குறேன், கிறிஸ்தவ ஓட்டு வங்கி உருவானா தப்பு கிடையாது. கிறிஸ்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டால் தப்பு கிடையாது. முஸ்லீம்களெல்லாம் ஜமாத்தில் சொல்லியோ இல்லைன்னா மசூதியில் சொல்லியோ ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டால் தப்பு கிடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கலந்த நம்ம தமிழகத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரி ஓட்டு போட்டாங்க? அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி ஓட்டு போட்டாங்க? கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாங்க. இப்போ பொதுவெளியில் வெளிப்படையாகவே சொன்னாங்களே, நீங்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள் எங்கள் ஆட்சி இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் மு.க. ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. பெருமைப்படுறாரு. அதில் நீங்கள் போட்ட பிச்சையில் நாங்கள் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறாரு அவர். இதெல்லாம் வந்து ஓட்டு வங்கி உருவானதில் தப்பு கிடையாது. இந்த ஓட்டு வங்கி வந்தால் மட்டும்தான் தப்புன்னா இது எங்கேயோ மூளையில் கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம். காங்கிரஸுக்காரங்க சொல்கிறாங்க, திமுக காரங்க சொல்கிறாங்கன்னா அது வேற. பத்திரிகையாளர்கள் ஏன் இந்த மாதிரி புலம்பிட்டு நடக்கிறாங்க? காலையிலேருந்து நீங்கள் பாருங்கள், முன்னணி சேட்டலைட் சேனல்கள் எல்லாம் பாருங்கள் நடந்து புலம்பிட்டு இருந்தாங்க. இதை நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது பார்த்தேன், என்னால் கவனிக்க முடிஞ்சது. அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓட்டு வங்கி உருவாவதற்கு காரணம் யார் மகனே? நீங்கள் தானே. எல்லா திமுக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் நீங்கள் தானே. இந்துக்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுத்தீங்களா? தமிழகத்தில் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா? இந்துக்களை வந்து துரோகியாக பார்த்தது நீங்கள் தானே பார்த்தீங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வேணுங்கிறதுக்காக உங்கள் தந்தையார் அந்த கருணாநிதி சின்னமேளம் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? இந்துன்னா திருடன்னு சொல்லிவிட்டார்ல. அவ்வளவு வழிபாட்டு முறையும் கிழிவுபடுத்தி பேசினார்ல. இந்துக்களுடைய வழிபாட்டை இழிவுபடுத்தி பேசினார். கோவில்களை உடைப்பேன்னு சொன்னார். அடியே மீனாட்சி உனக்கதற்கடி வைரமுகத்தி கள்ளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர் தானே CN அண்ணாதுரை. தில்லை நடராஜரையும் சிதம்பரம் ஸ்ரீரங்கராஜனையும் வீரங்கி வாய் வைத்து பிளக்கின்ற நாள் என்னாலும் அந்நாளே நன்னாள் பொன்னாள் இப்படி தானே சொன்னார் உங்கள் தந்தை கருணாநிதி சின்னமேளம் அவர்கள். நீங்கள் மட்டும் என்னவா இந்து சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இழிவுபடுத்தி பேசுனீங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்து பண்டிகை வாழ்த்தே சொல்லலையே, சொல்லாமல் தானே இருக்கீங்க. அதை விட ஒருபடி மேலே போய் தமிழனுடைய திருநாளுக்கு புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஆனால் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க. சரி இருக்கட்டு, இதெல்லாம் பண்ணுனீங்க. இந்து ஓட்டு வங்கி உருவாகாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உருவாகுது. இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? இனிமேல் என்ன சார் பண்ண போகிறீங்க? இன்று மகாராஷ்டிரா, நாளை தமிழகம். அதுதான் இன்னைக்குடைய வரலாறு. அதை தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதே மாதிரி மகாராஷ்டிராவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தானே ஓட்டு போட்டாங்க. நாடு முழுக்க போட்டாங்க சார். அங்கே மட்டும் கேரளாவிலே போட்டாங்க சார்.
கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒட்டு மொத்தமாக போட்டாங்க. தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டணிக்கு ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அப்படியே போட்டாங்க. மகாராஷ்டிராவில் அப்படியே போட்டாங்க, ஒட்டு மொத்தமாக போட்டாங்க. பீகாரில் போட்டாங்க, மத்திய பிரதேசத்தில் போட்டாங்க, எல்லாம் நாடு முழுக்கவே போட்டாங்க. அதுலேயும் உச்சகட்டமாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வீடு வீடாக நீங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு தேர்தல் முடிஞ்சு அடுத்த இதிலே நீங்கள் காங்கிரஸ் காரியாலயத்துக்கு வாங்க, வருஷத்துக்கு உங்களுக்கு 1 கோடி 1 லட்சம் ரூபா தருவோம், அதில் 8000 ரூபா மாதம் பிரிஞ்சு மாதம் 8000 ரூபா கணக்கில் வந்துடும் ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்து விட்டாங்களே. எல்லா இடமும் கொடுத்தாங்க. டெல்லியில் கொடுத்தாங்களே, படித்த மக்கள்கிட்டலாம் கொடுத்தாங்களே, குறிப்பாக முஸ்லீம்கிட்ட போய் கொடுத்தாங்க. கொடுத்து இது உங்களுக்கான ஆட்சின்னு சொன்னாங்க. குஜராத் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக ராமர் பிறந்த, ராமருக்கு ஆலயம் எழுப்பப்பட்ட அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத்திலேயே வந்து பாஜக வந்து தோல்வியை தழுவியது. எதனால? ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. சரிதானே? ஓட்டு போட வச்சிங்கல்ல, கிறிஸ்தவங்க ஓட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து போட வச்சிங்கல்ல. அப்படியே நேரம் இப்போ அந்த வினை அப்படியே திருப்பி உள்டாவாக வருது. மகாராஷ்டிராவில் நீங்கள் இப்பவும் கூட எலெக்ஷனில் என்ன செய்தீங்க? உலமாக்கல் சங்கம், உலமாக்கல் கவுன்சில் ஆஃப் மகாராஷ்டிரா என்ன முடிவு பண்ணாங்க? 14 தீர்மானம் போட்டு உங்களுக்கு அனுப்புனாங்க. 14 கட்டளைகள். 14 1929 முகமது அலி ஜின்னாங்கிற அந்த பரதேசி இந்த மாதிரி தான் வேலையை பார்த்து அப்படி முஸ்லீமை தனியாக பிளந்து விட்டுச்சு, நாட்டையும் பிளந்துட்டு போயிட்டு இருந்தாள். அதே வேலை தானே நீங்கள் அதே மாதிரியான ஒரு தீர்மானத்தை போட்டிங்களா இல்லையா? அன்னைக்கு முகமது அலி ஜின்னா என்னெல்லாம் போட்டானோ அதை அவ்வளோத்தையும் இன்றைக்கி கண்டிஷனாக போட்டு நீங்கள் வந்து இந்த காங்கிரஸ் களவாணி கூட்டணி வந்து ஆட்சி உங்களுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு இதை பண்ணணும்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த உலமாக்களுடைய அதனுடைய ஏற்பாட்டில் என்ஜிஓக்கள் சொல்லி அதன் மூலமாக முஸ்லீம்கள் வந்து இதுவரைக்கும் ஓட்டு பதிவு போடாதவங்களாம் நீங்கள் போடணும்னு சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டு பதிவு பண்ணாத, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவங்கள்லாம் பதிவு பண்ண வச்சு 40 வயசு 45 வயசு வரைக்கும் ஓட்டு போடாத முஸ்லீம்கள் எல்லாம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்து அவங்களெல்லாம் ஓட்டு போட வச்சு இது அவ்வளோ வேலையும் பார்த்தீங்கல்ல. அது அவ்வளோ காங்கிரஸுக்கு களவாணி கூட்டணி ஓட்டு போடணும்னு சொல்லிங்களா? இதெல்லாம் நல்லா செய்தீங்கல்ல. அப்படியே இந்துக்காரனை அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நாங்களும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டால் தப்பு கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராகவே எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் செய்வீங்க, ஆனால் நாங்கள் மட்டும் பார்த்துட்டு இருக்கணுமா? க்ளீனாக போட்டாங்க, ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. பாஜக அணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. குறிப்பாக அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள தொகுதியாக கண்டறியப்பட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதி, 30 தொகுதி நீங்கள் எடுத்துக்கணும் நம்பரை, 30ல் 15க்கும் மேற்பட்ட தொகுதியில் பாஜக அணி தான் வெற்றி பெற்றிருக்கு. 15க்கு மேலே, அது என்ன இறுதி முடிவு வரும்போது தான் என்ன தெரியும். பாபா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக, அதாவது எண்ணிக்கையில் பல்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் பாஜக அணி வெற்றி பெறுதுன்னா எப்படி வெற்றி பெறுது? யோசிங்க. இந்துக்கள் அப்போ ஒன்று சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது முஸ்லிம்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க அளவுக்கு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியன்னு நீங்கள் எடுத்துடுங்க, தொகுதிகளை எடுத்துடுங்க. முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மைங்கிறது 50% மேலே இல்லை, அவங்க அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 30 தொகுதிகளில் 15க்கு மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக அணி வெற்றி பெற்றிருக்குன்னா என்ன காரணம்? முஸ்லீம்கள் எல்லாம் அந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க, இந்துக்கள் எல்லாம் இந்த பக்கம் பாஜக அணிக்கு ஓட்டு போட்டாங்க. இந்துக்கள் வந்து ஓட்டு வந்து அதிகமான ஓட்டு இருந்ததுனால, இந்துக்கள் வந்து ஒருமிச்சு ஓட்டு போட்டதுனால, இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்காதனால தோற்று போயிட்டீங்க. இப்போ வந்து புலம்புறாங்க, அழுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே தமிழகத்தில் வரைக்கும் இருந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. கூடுதலாக ஒரு சின்ன செய்தி இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அதே மகாராஷ்டிராவில் வந்து தமிழகத்தில் இருந்து ஒரு கட்சி போய் போட்டிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்கே போய் போட்டிட்டாங்க. 4 தொகுதியில் தான் இவங்களால நிற்க முடிஞ்சுது. 4 தொகுதியில் 3 தொகுதியில் வந்து பானை சின்னமே இவங்களுக்கு கிடைச்சிது. ஒரு தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டிட்டாங்க. அந்த ஓட்டுகள் இன்னும் எண்ணப்படவில்லை. எத்தனை நாள் கழிச்சு எண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏதாவது எண்ணி அதை சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஆமாம், தேசிய கட்சி ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் வந்து தேசிய கட்சியாக பரிணமிச்சு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தெலுங்கானா அங்கங்கெல்லாம் போட்டிட்டாங்க, மகாராஷ்டிராவிலையும் போய் போட்டிட்டாங்க. அதில் இன்னொரு துணுக்கு செய்தி என்னென்னா, அங்கே போட்டியிட்ட அந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர், இவங்க எல்லாம் போய் சத்ரபதி சிவாஜி சிலைக்கு மாலை போட்டாங்க. இந்து மதத்தை இழிவுபடுத்தின இந்த கட்சியினுடைய வேட்பாளர் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜிக்கு போய் மாலை போட்டாங்க. இவங்களுடைய டெம்ப்ளேட் என்னென்னலாம் இந்த நோட்டீஸ் அடித்தாங்களோ எல்லா நோட்டீஸ்லையும் சத்ரபதி சிவாஜியுடைய போட்டோவும் வச்சாங்க. வச்சு போய் அங்கே போய் ஓட்டு கேட்டால் மட்டும் போட்டுருவாங்களா, அது வேற கதை. ஆனால் வச்சு எலெக்ஷனில் இதெல்லாம் நடந்துச்சு. இது உங்களுக்கு தெரியாத தகவலாக இருக்கும் பலருக்கும், அதனால் நான் அந்த தகவலை நான் உங்களுக்கு சொன்னேன். கூடுதலாக
இன்னும் ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, இதே நேரத்தில் ஜார்க்கண்ட்லையும் தேர்தல் நடந்துச்சு. அதை நான் சொல்லலை, அதை நம்ம சொல்லிடுவோம். 81 இடங்கள் உள்ள ஒரு மலை பகுதியான ஒரு மாநிலம் தான், சின்ன மாநிலம். 81 எம்எல்ஏனாலே அது சின்ன மாநிலம் தானே. 41 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் 41 இடங்களில் அதிகமாக வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். அங்கே வந்து என்ன அப்படின்னா, மொத்தத்தில் வந்து இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதுதான் வந்து ஏற்கனவே அவர் தான் வந்து ஆட்சியில், அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அதனுடைய கூட்டணி வந்து காங்கிரஸ். இவங்க வந்து இப்போ அங்கே வந்து லீடிங்கில் இருக்காங்க. அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த ஆட்சி அப்படி தொடர்றாங்கன்னு நீங்கள் வச்சுடுங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து போட்டியிட்டது 43 இடங்களில் போட்டியிட்டது. இப்போ வந்து முன்னிலையில் இருக்கக்கூடியது 30 இடங்களில் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 30 இடங்களில் போட்டியிட்டது, 14 இடங்களில் அவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க. அவங்க கூட்டணியை சார்ந்த ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதா தளம், இவர் லல்லு பிரசாத் கட்சி, அவங்க வந்து 6 இடத்துல போட்டிட்டாங்க, 4 இடத்துல முன்னிலையில் இருக்காங்க. மொத்தத்தில் அவங்க 50, ஒன்று குறைவு கூடுதல் அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 50 எண்ணிக்கையில் இந்த அணி வந்து முன்னிலையில் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறும்போதும் 50 அளவுக்கு வந்துடும். மெஜாரிட்டி 41 வந்தாலே வெற்றி தான். அதனால் 50ங்கிறது அவங்க வெற்றியை தக்க வச்சுட்டாங்க. மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸுக்கு என்ன இருந்தாலும் அவங்களும் கூட்டணி தானே. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அணி வந்து அங்கே வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாஜக வந்து 68 இடத்துல போட்டியிட்டது, 27 இடத்துல அவங்க அந்த முன்னணி கூட்டணி கட்சிகள் வந்து 13 இடத்துல போட்டியிட்டது. அதில் வந்து ஒரு 3-4 இடத்துல அவங்க வந்து முன்னிலை வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ இடம் இறுதி முடிவு வரும்போது மிச்சம் தெரியும். இதில் ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சி வந்து 19 இடத்துல, அதாவது 30 இடங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. 2019 சட்டமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து 30 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ அதே 30 இடத்துல தான் இப்போ லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து அந்த இதில் 16 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த 16 இடத்துல வெற்றி பெற்ற காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் 14 இடத்துல 2 இடத்துல டவுன் ஆயிருக்கு. லீடிங்கில் அவங்க போயிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் அந்த நேரத்தில் வந்து அவங்க 25 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. 25 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ வந்து 27, 2 இடம் வந்து கூடுதலாக அதிகமாக இருக்குது. ஓட்டு சதவீதமும் இது அடிப்படையில் அது கண்டிப்பாக கூடும். 27 இடத்துல இப்போ வந்து 2 இடத்துல இப்போ அதிகமாக இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இது வந்து அங்கே உள்ள ஒரு கூடுதல் தகவல். இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் கேரளாவில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் ஒரு தொகுதியில் வந்து பாஜக வந்து முன்னிலை அப்படி சொன்னாங்க. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது என்ன பாஜக வெற்றி பெறுமாங்கிறது எனக்கு தெரியல. 2 சட்டமன்ற தேர்தல் அங்கே பொறுத்த வரைக்கும். வயநாடு பாராளுமன்ற தொகுதி, அதில் வந்து பிரியங்கா, அது உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி தான் வெற்றி பெற போகுதுன்னு தெரியும். ஏன்னா அங்கே தான் முஸ்லீம் தானே. இங்கே பாஜகவுக்கு இந்துக்கள் ஓட்டு போடக்கூடாது. ஆனால் வயநாட்டில் காங்கிரஸுக்கு முஸ்லீம்கள் அவ்வளோ ஒன்று சேர்ந்து ஓட்டு போடலாம். அங்கே தான் ஆகச்சிறந்த உலகத்திலே மிகப்பெரிய பயங்கரவாத குழுக்களுக்கான துணை போகக்கூடிய குழுவே அங்கே தான் இருக்குது. முஸ்லீம் பயங்கரவாத குழு சர்வதேச அளவில் எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க அவ்வளவு லிங்கம் வந்து வயநாட்டில் தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் பயங்கரவாதனுடைய ஒரு கூடாரமாக அந்த தொகுதி இருக்குது. அந்த மக்களை நம்பி இவர் போய் நின்று வெற்றி பெற்று இப்போ அந்த இடத்த வந்து தங்கச்சிக்கு விட்டு கொடுத்து தங்கச்சி எம்பி ஆக்கிறார். எந்த இடத்துல முஸ்லீம் மத வெறி கும்பல்கள் அதிகமாக உள்ள தொகுதி எதுன்னு இந்தியாவிலேயே தேர்வு பண்ணி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சலிச்சு பார்த்ததில் கிறிஸ்தவங்க அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதி கூட எங்களுக்கு வேண்டாம். ஆனால் வந்து முஸ்லீம் மதவெறி கும்பல், அதாவது இன்னும் பயங்கரவாதத்தில் தொடர்புடையவங்க அதிகமாக இருக்கக்கூடிய வயநாடு தான் வேணும்னு சொல்லி தேர்வு செய்து அந்த இடத்துல போய் நின்றுட்டு இவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா இப்போ முன்னணியில் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓட்டு வித்தியாசமாயிட்டு கண்டிப்பாக அங்கே வந்து அவங்க தான் வந்து வெற்றி பெற போகிறாங்க, வெற்றி பெறுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிராவில் இந்து ஓட்டு வங்கி உருவாகி இந்துக்களுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து திமுக அந்த காங்கிரஸ் கூட்டணியே சாட்சி விட்டாங்க, பாஜக அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க அப்படிங்கிறது. அதே சூழ்நிலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இல்லை. அங்கே வந்து இன்னமும் இந்துக்களுக்கு விழிப்புணர்வு கம்மி தான். எல்லா மாநிலங்களையும் அதை போய் வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. ஜார்க்கண்டில் வந்து கொஞ்சம் கம்மி தான். அங்கே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, படிப்பறிவு, மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு காரணமாக இருக்குது. வருங்காலத்தில் அங்கேயும் வந்துடும், அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ன ஆகும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே கல்வி அறிவில் நமக்கு வந்து நம்ம ஒன்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் மாதிரி பின்தங்கிய மாநிலம் கிடையாது, முன்னேறிய மாநிலம். இந்துக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்குது, அதுக்கு தெரியுது. அது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்து ஓட்டு வங்கினால தான் பாஜக வந்து 11.5% ஓட்டு வாங்கிச்சு, பாஜக அணி வந்து 18% ஓட்டு வாங்கிச்சுங்கிறது எல்லா இதுவுமே வந்து இந்து ஓட்டு வங்கியை வச்சு தான் அது வந்துச்சு. அது இப்போ அதிகமாகுது.
வரக்கூடிய தேர்தலில் இன்னும் 10% ஓட்டு வந்து பாஜக அணிக்கு அதிகமாக வந்தாலே ஆட்சி பிடிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அணிகள் நிலவரப்படி பார்த்தா ஆட்சி பிடிக்கும். பாஜக தலைமையிலேயே ஆட்சி பிடிக்கும். அண்ணாதிமுக கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிச்சிரும். அதை நோக்கி தான் அந்த மனநிலை, மக்களுடைய மனநிலை, இந்துக்களுடைய மனநிலை இருக்குது. இதை நம்ம வந்து சரியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு இந்துக்களும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை செய்யணும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை வந்து உறுதியில் வந்து கையெழுத்து போட படிக்கிற மாதிரி ஆகி போயிடும். கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம கலாச்சாரத்தை விட்டு கிறிஸ்தவனாக வாழக்கூடிய சூழ்நிலையை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே மது, அப்புறம் வந்து போதைப் பொருள், இதனுடைய தாக்கத்தில் இருந்து நம்ம மீட்கவே முடியாது. எல்லா சந்து பொந்துலையும் கொண்டு சேர்த்துட்டாங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தின் சார்பாக. அதனால வந்து அதுல இருந்து நம்ம மீட்கணும்னா கூட மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் நடக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி யோசித்தா கூட திமுகவில் உள்ள குறிப்பாக இந்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னு அப்படி நினைச்சு அதுக்காக வேண்டியாவது கண்டிப்பாக திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து பாஜக அணிக்கு ஓட்டு போடணும். அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.